Hi friends, Anna University April May 2026 examination பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2021 அண்ட் ரெகுலேஷன் 2025 எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2026 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து எந்த டேட்டில் பப்ளிஷ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு எப்படிலாம் ரிசல்ட் வந்தது அதை அனலைஸ் பண்ணி தான் ஒரு சில டேட்லாம் இதில் சொல்ல போகிறேன். இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு ரிசல்ட் டேட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணணும், அப்புறம் அதை மார்க் அப்லோடிங் ப்ராசஸ், அப்புறம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு டேட் சொல்லி விட மாட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மந்த்துக்கிட்ட எடுத்துக்கும். ப்ரீவியஸ் செம்மில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ரிசல்ட் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில டேட்லாம் ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கான இம்பார்ட்டண்ட் அப்டேட், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டு கேட் எக்ஸாம், என்பிடெல் எக்ஸாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் ஒரு முக்கியமான எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம் பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேஷன் 2025 வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் ரெகுலேஷனில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகி 15 or 20 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் 2025க்கு அந்த அகாடமிக் ரெகுலேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகி 1.5 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. அது ரெகுலேஷன் 2021 இருக்கட்டும், ரெகுலேஷன் 2025 இருக்கட்டும், ரெண்டு ரெகுலேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 மந்த்து கழித்து தான் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுலேருந்து 1.5 மந்த் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஆகஸ்ட் மிட்டு அந்த டைமில் தான் ரிசல்ட் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டேட் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த டேட்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7லேருந்து ஆகஸ்ட் 20 இந்த டேட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. போக போக பார்த்திங்கன்னா நமக்கு பேப்பர் கரெக்ஷன்லாம் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோ அது பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் நம்ம இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டில் தான் ரிசல்ட் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு 7லேருந்து ஆகஸ்ட் 20க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.